ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சண்டே ஸ்பெஷல் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். இது நம்ம 1 kg ஜீரக சம்பா ரைஸில் வச்சு பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 kg ஜீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேங்க. உப்பு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை 4 துண்டு, கிராம்பு 6 பீஸு, சோம்பு 1 ஸ்பூனு, பிரியாணி இலை வந்து 2. கோகோனட் ஆயில் 250 ml. புதினா வந்து ஒரு கட்டில் இருந்து 1/4 கட்டு எடுத்துக்கோங்க. இது ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து 100 கிராம்ஸு. கார்லிக் பேஸ்ட்டு 100 கிராம்ஸ். ரெட் சில்லியை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் ரெட் சில்லி பேஸ்ட்டு. ஆனியன் வந்து 1 kg சிக்கனுக்கு வந்து 1/2 kg ஆனியன் போடணும். தக்காளியும் 1/2 kg தான் போடணும். கொத்தமல்லி வந்து ஒரு கட்டில் இருந்து 1/4 கட்டு எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து 1 kg போட போகிறோம். தயிர் 250 ml எடுத்துக்கலாம். 1 kg ரைஸ் செய்கிற மாதிரி நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 250 ml ஆயில் ஊற்றிடலாம். நம்ம இன்றைக்கி கோகனட் ஆயிலில் தான் செய்ய போகிறோம். நீங்கள் எந்த ஆயிலில் வேணால் செய்யலாம். ஆனியன் 1/2 kg நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். வேறு பிரியாணி செய்கிறதுக்கு, வேறு டைப் ஆஃப் பிரியாணி செய்கிறதுக்கு ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க. பட் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி செய்கிறதுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க. நம்ம வந்து மற்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. யூஸ்வலாக நம்ம பிரியாணி செய்யணுன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டுமே சேர்த்து தான் அரைச்சி நம்ம போடுவோம். பட் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி செய்யணுன்னா ஃபஸ்ட்டு கார்லிக் பேஸ்ட்டை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணுங்க. கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு, அதாவது 1 கிலோ பிரியாணி நம்ம செய்யணும் அப்படின்னா 100 கிராம்ஸ் ஆஃப் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த பச்சை நல்லா போகிறதுக்கு. அவ்வளோதாங்க, 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டுடலாம். இது ஒரு 100 கிராம்ஸு. இதுவும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வதங்கிடுச்சுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து க்ரீன் சில்லி போட்டிருக்க மாட்டோம், நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரியாணிக்கு கலரும் காரமும் இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு தாங்க நம்மளுக்கு தரும். நான் 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் வெளியே வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 500 கிராம்ஸ் தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிடுச்சு. எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கட்டு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவும் 1/4 கட்டு தான் எடுத்துருக்கோம். அதுவும் க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அது வதங்கணும்.
அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க 1 கேஜி சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதங்கணுங்க. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்பயே நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து 4 கிளாஸ் அரிசி எடுத்தேன். 4 கிளாஸ் அரிசிக்கு நான் 6 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். அதாவது நீங்கள் 1 கிளாஸ் எடுத்தீங்கன்னா அதில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நீங்கள் உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வேரியேஷன் வச்சுக்கலாம். பட் ரொம்ப வேரியேஷன் வச்சிங்கன்னா குழஞ்சிடும். இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து 250 ml ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா பீட் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணலாம். நாங்கள் அப்படியே ஆட் பண்ணிட்டோம். அது ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் பீட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். நம்ம லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்ல ஹை ஃப்ளேமில் பாயில் ஆகட்டுங்க. சைட்லெல்லாம் வந்து புகை வரும். புகை வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். நான் லெமன் சொல்ல மறந்துட்டேன். 1 கேஜி ரைஸ்க்கு நீங்கள் 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கேஜி ஜீரக சம்பா ரைஸை 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ வந்து சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் 2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டு இந்த ரைஸை அதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் அந்த சுடு தண்ணியில் போட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரைஸை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த ரைஸும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும். ஆனால் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. சைட்லெல்லாம் புகை வந்துடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன். தெரியுமான்னு தெரியல. ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ சுட சுட இருக்குன்னு. இப்படி தாங்க இருக்கும். இப்போ வந்து மைல்டாக சாப்பாட்டை குழச்சிடாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடணும். சாப்பாட்டை குழச்சிடக்கூடாது. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தம் போட்டுடலாம். தம்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. நம்ம சுடு தண்ணி வச்சு அந்த அரிசியை 2 நிமிஷம் போட்டு எடுத்தோம்ல, அந்த தண்ணியை தூக்கி மூடி மேலே வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கணுங்க. 15 minutes later. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. தம் எடுத்துடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடாக இருக்கும், பார்த்து தரேங்க. சைடில் தண்ணி அடிச்சிடும். அதில் தாங்க நம்ம கம கம ஆம்பூர் பிரியாணி சண்டே ஸ்பெஷல் செஞ்சாச்சு. லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.